ஹாய் மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ் நர்சரியினுடைய பிளான்ஸ் தான். ஸோ இது என்ன பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட்டிக் பிளான்ஸுங்க நிஜமாவே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர், இந்த பிளான்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. ஸோ இது என்ன ப்ரைஸ், எவ்வளோ ரேட்டு விற்கிறாங்க நம்ம கடையில் வாங்கும் போது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். என்னடா என்ன பிளான்ட்டுன்னே சொல்லாமல் ஏதோ சொல்லிட்டு இருக்காளே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ இது ஒன்றும் இல்லைங்க, கருவப்பட்டை. அதாவது கருவப்பட்டைனா நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல. இது பார்த்திங்கன்னா லவங்கப்பட்டை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஏரியாவில். ஸோ உங்கள் ஏரியாவில் வேறு ஏதாவது பிளான்ஸ் நேம், இதோட நேம் வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா லவங்கப்பட்டை நம்ம பிரியாணிக்கு அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு வெரைட்டி தான். இது பார்த்திங்கன்னா நிறைய மெடிஷனல் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. இதை பற்றின ஃபுல் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். இதை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, நம்ம பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம அழகாக டெரஸ் கார்டன்லேயே வளர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட்டு தான். ஸோ அதனால் நீங்கள் நல்லா வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் இருந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், எப்படி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது நல்ல ஓரளவுக்கு பெருசாக ஆனதுக்கப்புறம் மரங்கள். ஸோ இதில் மேலே இருக்கிற அந்த பட்டையெல்லாம் தோலெல்லாம் சீவிட்டு அதுக்கு உள்ளே இருக்கிறத எடுத்து நம்ம காய வச்சு நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இது அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் அதிகமாக இது விளையுது. அண்டு அடுத்ததுபடியாக பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில். ஸோ நெக்ஸ்ட்டு இதை பற்றி பார்க்கணுன்னா இதோட இலை, இதோட தண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற காய் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே வாசனையாக தான் இருக்கும். ரொம்ப நறுமணமாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இது ஃபாரின்ஸ்லாம் வந்து நிறைய கேக்குக்கு, நிறைய டெசர்ட்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்வீட்டாகவும் அண்டு காரமாகவும் ரெண்டு சுவையோடையும் இருக்கும். ஸோ அதிகமாக ஸ்வீட்டாக இருக்கும், அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த செடிகளில் இருக்கிற இலைகளை நம்ம முகுந்து பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. ஸோ இது நல்ல பெருசாக கொஞ்சம் நல்ல முத்தின ஸ்டேஜில் இருக்கும்போது இன்னும் நல்ல நறுமணம் தரக்கூடிய ஒரு வெரைட்டி. ஸோ யாருக்கெல்லாம் பிரியாணி பிடிக்குமோ, யாருக்கெல்லாம் கறி குழம்பு செய்ய நிறைய பிடிக்குமோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த செடியை வந்து உங்கள் வீட்டில் வளர்க்கலாம். பிளான்ஸு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஹைட்டு பார்த்திங்கன்னா 3 to 4 feet ஹைட்டில் நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதை நம்மளே ஹோனாக யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய மெடிஷனல் பர்பஸ் இருக்குது. ஸோ இந்த பிளான்ட் வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. பை, தேங்க்யூ.